ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த பிரார்த்தனை கோபுரத்தில், வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் வரக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையுது. ஏன் அப்படின்னா, இந்த விரதங்கள், இந்த அனுஷ்டானங்கள், சாய்பாபாவுடைய அந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் நல்ல விதமாக அனுபவிக்கிறதுக்கு அந்த விரதத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு அன்பு சாய் சொந்தம் கேட்டார், அப்பா பல பேர் விரதம் இருக்கிறாங்க, சாப்பாடு குறைக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, மந்திரம் சொல்கிறாங்க, ஆனால் அந்த நாளில் வீட்டில் அதிகமாக கோபப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, அவசரமாக இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது, அப்புறம் ஏன் மனசு அமைதியாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த விரதம் அப்படிங்கிறது வெறும் வயிற்றுக்காக மட்டும் இல்லைங்க, அது மனசுக்காக, நம்முடைய ஆசைகளுக்கு ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தினுடைய பயிற்சி தான் இந்த விரதங்கள். ஆகையினால தான் நம்ம முன்னோர்களெல்லாம் விரத நாட்களில் சண்டை, கோபம், கடுமையான வார்த்தைகள், பகலில் தூக்கம், அதிகமான ஆசை, இவைகளெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி வச்சாங்க. அதுதான் பாபா சொல்லாரு, வயிறு பட்டினி இருந்தாலும் கூட மனசு கோபத்தால் நிரம்பி இருந்தால் அதுக்கு பெயர் விரதமே கிடையாது. ஆகினால நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு நாள் சாப்பாடு லேட்டாக ஆகி போயிடுச்சுன்னா உடனே கோபம் வருது. காஃபி அப்படின்றது ஒன்று கிடைக்கலன்னா மனசு அப்செட் ஆகிடுது. அதாவது நம்முடைய மைண்டு எவ்வளவு தான் சின்னதாக அந்த கம்ஃபர்ட்டுக்கே, அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கே அடிமையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆகையினால தான் விரதம், அதுதான் முக்கியமான விஷயம். நான் என்னுடைய ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த் நமக்காக உருவாகுது. மேலும் விரத நாள் அப்படிங்கிறது இந்த பாடி அந்த டெட்டாக்ஸ் மட்டும் இல்லை, மைண்டு டெட்டாக்ஸ் கூட அதிலிருந்து. அதனால் அந்த நாள்லையாவது நெகட்டிவ் பேசாமல் இருந்தால் அது வெளியில் போயிடுது. நெகட்டிவ்லாம் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும். சோஷியல் மீடியா அதில் வரக்கூடிய அந்த ஃபைட்ஸ் எல்லாம் கூட அவாய்ட் பண்ணுங்க. அந்த நாள் மனசை சாஃப்டாக வச்சுக்கோங்க. விரத நாட்களில் ஒரு சின்ன தீபத்தை ஏற்றுங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க, மூச்சை கவனிங்க, ஓம் சாய்ராம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய, குலதெய்வங்களுடைய பேரை சொல்லிட்டு வாங்க. அந்த வைப்ரேஷன் பாடிக்கும் மைண்டுக்கும் ஒரு ரெஸ்ட்டை மாதிரி வேலை செய்யும். பல பேர் என்ன வேண்டுதல் நிறைவேறணும், என்னுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு விரதம் இருக்கிறாங்க. ஆனால் அதை விட பெரிய பலன் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ளற பேஷன்ஸ் நமக்கு உருவாகுது, ஒரு பொறுமை, ஆங்கர் குறையுது, கோபம் குறையுது. இந்த கிளாரிட்டி வர்றது அதுதான் ரியலான பிளெஸ்ஸிங். மேலும் விரத நாட்கள் சிம்பிளாக இருங்க, அதிகமாக ஈகோ வேண்டாம். நான் இவ்வளவு விரதம் இருக்கேன், அவ்வளவு விரதம் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்க வேண்டாம். அமைதியாக உண்மையாக இறைவனோட பேசக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றணும். ஆகையனால சில நேரங்களில் கடவுள் நம்முடைய வேண்டுதலை உடனே தரமாட்டார், ஆனால் அதுக்குள்ளற மனசை பலப்படுத்த ஆரம்பிச்சிருப்பார். அதுதான் நடக்குது. அல்லாஹ் மாலிக்.